ஜம்மு காஷ்மீர்ல செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு கூட்டமா அந்தந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிற பொழுது திடீர்னு ஒரு 3 பேர் கொண்ட கும்பல் மிலிட்டரி கண்மூடித்தனமா மக்களை நோக்கி சரமாரியா 3 தடவை கடுமையாக தாக்குறாங்க. இந்திய நாட்டுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. டூரிஸ்ட் எல்லாம் வர்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான வேன்ல யூனிஃபார்ம் ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு ஏற்கனவே அங்க வச்சுட்டு இமிடியேட்டா உள்ள நுழைஞ்சிருக்காங்க. பாருங்க, 3 அட்டாக் பண்றாங்க. 30 மினிட்ஸ் பிளான் பண்ணிருக்காங்க. எந்த பக்கம் ராணுவ படை வராதுங்கிறதையும் அவங்க எஸ்கேப் தெரிஞ்சுட்டு அதன் வழியா எஸ்கேப். அடுத்த ஒரு ஆண்களை மட்டும்தான் முக்கியமா குறி வச்சு சுட்டிருக்காங்கன்ற மாதிரியும் செய்திகள்லாம் வருது. வந்தவர்கள் ஒரு இஸ்லாமிய தீவிரவாதிகள். இந்துக்கள் என்றால் பூணூல் போட்டிருப்பாங்க, இஸ்லாமியர்னா நெத்தியில கருப்பா இருக்கும். நம்ம ஆளுகளே நம்ம சுற்றக்கூடாது அப்படிங்கறதுல அவ்வளவு கேர்ஃபுல்லா ஆடு ரிமூவ் பண்ணுங்க, விஷயங்கள் பாப்போம், அதுல கரெக்டா இருந்துச்சு. சுண்ணத்து பண்ணிருக்கியா இல்லையான்னு பார்த்துட்டு உன்னை சுடுறதுங்கிறது. கணவனை மனைவியின் கண் முன்னாடி சுட்டுக் கொள்றாங்க. என் கணவனை கொண்டுட்டீங்க, அதுக்கு மேல நாங்க உயிரோட இருக்க வேண்டியதில்லை, என்னையும் கொண்டுருங்க அப்படி சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க, நான் இப்படி எல்லாம் கொலை செய்கிறேன் என்பதை போய் நீ நரேந்திர மோடியிடம் சொல், அதுக்காக நீ உயிரோட போன்னு சொல்லிருக்காங்க. எங்க காவல்துறையுடைய லாங்குவேஜ்ல சொல்ல கேமஃபிளாஜ் பேர், பசுத்தோல் போர்த்திய புலி. பாகிஸ்தான் பயங்கரவாதி ஹபீஸ் சயீத், அவன் தான் இப்போ லஷ்கர்-இ-தொய்பாவுடைய பினாமி அமைப்பு. ஜம்மு காஷ்மீர்ல ரெசிடென்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு இயக்கம். ஜம்மு காஷ்மீர்ல சாதாரண இஸ்லாமியர் போலவே இருப்பாங்க. மஸ்ஜித் போகும்போதும் எந்த இடத்துல தாக்குதல் நடத்தலாங்கிறதெல்லாம் அவங்க பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. காதலுக்கு அதே தினம் பேர் வைக்கிறது தப்பு. காதல் காதல் மட்டும்தான். என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறியா, இல்ல என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறியா? ஷார்ட்ஃபிளிக்ஸ் ஆப்பை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ஆரூர் செயலுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். இன்னைக்கு நம்ம கூட முன்னாள் காவல் உதவி ஆணையர் திரு ராஜேந்திரன் ராஜா சார் தான் இருந்திருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் அஜித், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். என்ன ஆச்சு என்ன ஏதுன்ற கேள்வி போய்கிட்டே தான் இருக்கு. இது வரைக்கும் எவ்வளவு உயிர் போயிருக்கு, இல்ல இதுக்கப்புறமும் இன்னும் செய்திகள் வருமா, இல்ல இந்த பிரச்சனை தொடருமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் மக்கள்கிட்ட எழுந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்க கொஞ்சம் தெளிவா விளக்கி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இல்லை, நமது இந்திய நாட்டில் ஜம்மு காஷ்மீரில் ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. அது இந்திய நாடு மட்டுமல்ல, உலக நாடுகளில் இருக்கிற அத்தனை தலைவர்களையுமே கவலைக்குள்ளாக்கியிருக்கிறது, அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு மக்கள் அத்தனை பேருமே உற்று பார்க்கிறார்கள். தீவிரவாதிகள் நம்ம மிலிட்ரி மேன் போட்டுக்கிற சீருடைகளை அணிந்து கொண்டு நம்ம ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற மிக அற்புதமான டூரிஸ்ட். ஜம்மு காஷ்மீரில் ஆனந்த்நாக் மாவட்டம் அப்படின்னு ஒரு இருக்குது. ஆனந்த்நாக் மாவட்டத்தில் பகல்காம் நகர் பக்கத்தில் பைசரன் பள்ளத்தாக்குன்னு பேர். அதுக்கு பேர் பைசரன் பள்ளத்தாக்கு. இந்த பைசரன் பள்ளத்தாக்கு சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஒரு வேலி இருக்குது. சுவிஸில் ஒரு அழகான வேலி இருக்குது. அந்த வேலியை விட அழகான ஒரு இடம் அது நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் விசேஷமே. அந்த பைசரன் பள்ளத்தாக்கில் இருக்கிற அந்த பள்ளத்தாக்கை பார்ப்பதற்கு திருமணமான புது ஜோடிகள், இளம் ஜோடிகள் மற்றும் தாய் தந்தையரை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த ஒரு தடவாவது காமிச்சிடணும் அந்த இயற்கை அழகை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, பார்க்கிறவர்கள் பிரமிக்க தரக்கிற அளவுக்கு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அதுதான் பைசரன் பள்ளத்தாக்கு. செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு சாதாரணமாக டூரிஸ்டெல்லாம் குமிறாங்க. அங்கே சாப்பிட்றதுக்கான இடம், கழிவறைகள், போக்குவரத்து எல்லாம் இருந்தாலும் அங்கே இயற்கை சார்ந்த அந்த பனி, மலை சிகரங்களில் இருக்கிற பனி, அங்கே இருக்கிற பள்ளத்தாக்கருடைய அழகு, எங்கே பார்த்தாலும் இயற்கை எழில் கொஞ்சம் மரங்கள், உயர்ந்த மரங்கள், இப்படிலாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது அந்த இடத்துல. அங்கே கூட்டமாக அந்தந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிற பொழுது திடீர்னு ஒரு 3 பேர் கொண்ட கும்பல் மிலிட்ரி பாதுகாப்பு, ஏன்னா வேற ஒரு ட்ரெஸ்ஸில் வந்திருந்தால் மக்கள் யாரோ ஒரு அந்நியன் வர்றாரு அப்படி. இப்போ ஒரு ஆயுதத்தோடு உள்ள நுழையிற பொழுது ஒரு மிலிட்ரி எப்படி எனக்கே ஆச்சரியமான செய்தி என்னன்னா, இப்போ நம்ம இந்த பக்கம் சைனாவில் எவ்வளோ பார்டர் செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணியாச்சு. கண்மூடித்தனமாக மக்களை நோக்கி சரமாரியாக சொல்கிறேன் 3 தடவை அட்டாக் பண்ணுறாங்க. 3 தடவைனா ஒரு முறை டபடபடம்னு சொல்கிறானுங்க. அதில் பாதிக்கப்பட்டு சரிந்து விழுந்து அவங்களும் போய் பாதுகாக்கும் போது அடுத்தது மறுபடியும் அவங்க ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் 3வது முறை இன்னும் கடுமையாக தாக்குறான்.
ஜனங்களாம் சிதறி ஓடுறாங்க. அதில் வந்து உயிர் பிழைத்தேன் தப்பித்தேன்னு ஓடி போகிறாங்க பார்த்தீங்களா. இன்னும் வந்து 15 பேர் வந்தாங்கன்னு வைங்களேன். அவங்க எந்த சந்தில் ஓட முடியுமோ, நம்ம மேலே துப்பாக்கி குண்டு படாமல் இருக்கிறதுக்காக எந்த வேலையில் உருண்டு உளுந்து போக முடியுமோ தப்பிச்சு ஓடி போயிருக்காங்க. தன்னோட வந்தவங்களெல்லாம் இன்னும் ஒன்றும் சேரல. நீங்கள் இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, ஒரு 15 பேர் வந்தாங்கன்னா 6 பேர் ஒரு பக்கம், 2 பேர் ஒரு பக்கம், இன்னொருத்தர் வந்து உயிரோட இருக்காரா, எங்காவது ஒளிஞ்சிருக்காரா, மறைஞ்சிருக்காரா, இன்ன வரைக்குமே வந்து ரெக்யூப் ஆகி அந்த குரூப்பெல்லாம் வந்து ஒன்று சேரல அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஆனால் அதில் வந்து முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது, அதை சுடுறதுக்கு முன்னாடி நீ யாரு, நீ ஹிந்துவா, இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு தான் அவங்க வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு செய்தி வெளியாகுது. அதே மாதிரி தன்னோட அதாவது ஆண்களை மட்டும்தான் முக்கியமாக குறி வச்சு சுட்டிருக்காங்கன்ற மாதிரியும், அவனோட அவங்களோட உடையை வந்து நீக்கிட்டு என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சுட்டிருக்காங்கன்ற மாதிரியான செய்திகள்லாம் வருது. இதுவே வந்துட்டு நம்ம ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஒரு அச்சத்தை கொண்டு வரதில்லை சார். இதுக்கப்புறம் நம்ம அப்படி நாங்கள் நம்பி போறது நம்மளால போக முடியுமா? பார்த்தீங்கன்னா வந்தவர்கள் வந்து ஒரு இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. அவங்க ஆக்டிவிட்டீஸில் எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவேளை வந்து இந்தியர்கள் என்று சொன்னால் அவங்க இந்துக்கள் என்றால் பூநூல் போட்டிருப்பாங்க, இஸ்லாமியர்னால் வந்து நெத்தியில் கருப்பாக இருக்கும் என்னங்க, இல்லை பேரை கேட்டு தெரிஞ்சு இஸ்லாமியரா அல்லது அவர் இஸ்லாமியர் இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா அது வந்து காஷ்மீர் வந்து ஒரு இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற வசதி, நம்ம ஆளுகளே நம்ம சுற்றக்கூடாது அப்படிங்கிறதுல அவ்வளோ கேர்ஃபுல்லாக. அவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து ஒரு மாஸ் ஆப்ரேஷன் மெசாக்கர் பண்ண போதும் அவங்க வந்து நம்ம கம்யூனிட்டியை சேர்ந்தால் நம்ம மதத்தை சேர்ந்தவங்களை நம்ம வந்து சுற்றக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க எவ்வளோ கேர்ஃபுல்லாக. அவங்க அந்த பேர் கேட்டுட்டுமே தன் ஆடையை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆண்களாக இருந்தால் நீங்கள் உங்கள் ஆடை ரிமூவ் பண்ணுங்க, நான் அதில் ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம், அதில் கரெக்டாக இருந்துச்சுன்னா வந்து இதெல்லாம் வந்து சுண்ணத்து பண்ணியிருக்கியா இல்லையான்னு பார்த்துட்டு உன்னை சுடுறதுங்கிறது எவ்வளோ பெரிய அநீதின்னு உங்களுக்கு தெரியுதா அஜித்து? அதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பயங்கரவாதி ஹபீஸ் சயீத் அவன் தான் இப்போ வந்து லஷ்கர் தொய்பா வந்து முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் வந்து இறந்து போயிட்டதுனால இப்போ வந்து ஹபீஸ் சயீத் தான் அவருடைய தலைமையில் தான் இயங்கிட்டு வருது. லஷ்கர் தொய்பாவுடைய பினாமி அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பினாமி அமைப்புனா ஜம்மு காஷ்மீரில் ரெசிடென்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு இயக்கம் வந்து இயங்கிட்டு இருக்குது. அவங்க ரகசியமாக இயங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஜம்மு காஷ்மீரில் சாதாரண இஸ்லாமியர் போலவே இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மஸ்ஜித் போகும்போதும் அல்லது குர்ஆன் வகுப்புகளுக்கு போகிறோம் அல்லது மதம் சம்பந்தமாக நாங்கள் கூட்டத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறதுல சில சிறப்பு இடங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு அந்த இடங்களில் வந்து கூட்டம் கூடி எந்த இடத்துல தாக்குதல் நடத்தலாங்கிறதெல்லாம் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஒரு கணவனை மனைவியின் கண் முன்னாடி சுட்டுக் கொள்கிற போது அந்த அம்மா சொல்கிறாங்க, என் கணவனை கொண்டுட்டீங்க, அதுக்கு மேலே நாங்கள் உயிரோடு இருக்க வேண்டியதில்லை, என்னையும் கொண்டுருங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நான் இப்படியெல்லாம் கொலை செய்கிறேன் என்பதை போய் நீ நரேந்திர மோடியிடம் சொல், அதுக்காக நீ உயிரோட போன்னு சொல்லியிருக்கான். நரேந்திர மோடிக்கு இந்த மெசேஜ் போய் சேரணும்னு சொல்லிட்டு அவன் போயிருக்கான். அப்படின்னா அப்போ நம்மளுடைய உள்நாட்டு பாதுகாப்பை வந்து அவன் வந்து கேலிக்கூத்தாக்கி இருக்கிறான் என்கின்ற செய்தி அவரால் ஜீரணிக்க முடியாமல் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று இரவு சாப்பிடாமல் இருந்தார் அப்படிங்கிறத நினைக்கும் போதே நம்ம நெஞ்செல்லாம் பதறுது. சார் அதே மாதிரி ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ சாதாரணமாக ஒருத்தர் வந்து உங்க பேருன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. இவங்களோட உடை தான் அந்த பேரை வந்து சொல்ல வச்சிருக்கு. ராணுவ உடையில இருக்காங்க, சரி ஏதோ விஷயம் கேட்க வராங்க அப்படின்ற மாதிரினால தான் எல்லாரும் தன்னோட பேரை வந்து சொல்றாங்க. எனக்கு என்ன கேள்வினா, இவங்களுக்கு எப்படி இந்த உடை கிடைச்சிச்சு? இவங்களுக்கு எப்படி இந்த ஒரு ஆயுதம்லாம் இவங்க கைக்கு வந்திருக்கும்? ஆயுதம் கூட ஏதோ ஒரு முறையில் கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்ம இந்திய நாட்டோட ராணுவ உடைன்றது இவங்க கைக்கு எப்படி போச்சு? இப்போ அதாவது இதுக்கு பேர் தான் வந்து எங்கள் காவல்துறையுடைய லாங்குவேஜில் சொல்ல போனால் கேமஃப்ளாஜ்னு பேரும். பசுத்தோல் போர்த்திய புலி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லஷ்கர் தொய்பா இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க அமெரிக்காவை மையமாக வச்சு இயங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய, அவங்களுக்கு வந்து ஐஎஸ் அமைப்பிலிருந்து ஆயுதங்கள் சப்ளை ஆகுது. இன்டர்நேஷ்னலாக வந்து ரொம்ப கெட்டிக்காரவங்க. இவங்க தான் வந்து சதாம் ஹுசேனை ஃபாலோ பண்ணவங்க. சதாம் ஹுசேனோட ஜூனியர் தான் வந்து ஹபீஸ் சயீத் அப்படின்னு சொன்னால் அது சரி, புரியுதா உங்களுக்கு? அவங்க இயக்கத்தை வந்து தொடர்ந்து மறைமுகமாக நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் தான் இவங்க. சதாம் ஹுசேனை கொண்டார்கள், அவர்களை சகாக்களை சிலர் கொண்டார்கள் ஒழிய அந்த இயக்கத்தை அழித்து விடவில்லை. அந்த இயக்கம் வந்து இன்னும் ஹபீஸ் சயீத்துடைய தலைமையில் இயங்கி கொண்டு தான் இருக்கிறது. இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஜம்மு காஷ்மீருடைய இந்த பகுதியை வந்து 11/12/2023 தான் வந்து ஆர்டிக்கல் 370 நம்ம நீக்கி அந்த மாநிலத்தை
இந்தியாவோடு நம்ம வந்து முழுமையாக இணைச்சு தேர்தல் வச்சு இப்போ ஒமர் அப்துல்லா அப்படிங்கிற ஒரு முதலமைச்சராக இருந்து ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இருக்கிறார். அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி ஜனநாயக முறையில் உங்களுக்கு இதுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொன்னால் அதுக்கு ஜனநாயக முறையான தீர்வுகளை காண நான் தயாராக இருக்கிறேன் என்று பல அறிவிப்புகளை ஒமர் அப்துல்லா தெரிவித்து கொண்டிருக்கிறார். அவர் பிரதமரோடும் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்புகளோடும் தொடர்பில் இருந்த போதிலும் அவருக்கும் தெரியாமல் அவருடைய உள்நாட்டு பாதுகாப்பை மீறி சென்ற ஆண்டு இதே பகுதியில் 2 பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது பைசரன் பள்ளத்தாக்கில் போன வருஷமும் இதே சீசனில், அதாவது இந்த சீசனில் வெயில் காலத்தில் எல்லாருமே ஒரு குளிர் பிரதேசத்தில் போய் ஒரு அழகான இடத்துல தங்கணும்னு விரும்புவாங்க. அந்த இடத்துல போய் இவங்க அமைதியை கெடுத்தா தான் இவங்க இந்த இது நம்ம தீவிரவாதம் உலக அளவில் ரீச் ஆகும். இந்த செய்தி பாருங்கள், அவங்க டிக்ளேர் பண்ணுறான் பாருங்கள், இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோங்கிறான். பொறுப்பேற்கிறோன்னு சொன்னால் அப்போ பேச்சுவார்த்தைக்கு தானே வரணும். போய் தலைமறைவாயிட்டு திடீர்னு தாக்குதல் பண்ணுறது, ஓடி போய் தலைமறைவாது பாகிஸ்தான்லேருந்து நாங்கள் பொறுப்பேற்கிறோம் அப்படின்னு சொன்னால் இவங்க எங்கே கொண்டு போய் பேச்சுவார்த்தை நடத்துறது? சார் அதே மாதிரி எப்படி இவங்க உள்ள ஏன்னா அங்கேயுமே ஜம்மு காஷ்மீர்ன்றதுல எப்பயுமே இந்த ராணுவ படைன்றது அங்கே நடமாட்டம்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஒரு கண்காணிப்புன்றது ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆட்கள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி இவங்க எப்படி உள்ள வந்தாங்க? இல்லை புதுசாக ஒரு ஆள் தன்னை மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு ஒருத்தர் உள்ள வராருன்னா அந்த அடையாளம் கூட தெரியலையா? எப்படி இவங்க இவ்வளோ அசால்ட்டாக விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே இப்போ ராணுவ படை மேலே வரிசையாக வச்சுட்டே இருக்காங்களே சார். இப்போ சென்ற ஆண்டும் 2 பேர் சுட்டு கொண்ட நிலையில் சுற்றிலையும் இவ்வளோ பாதுகாப்பு இருந்த சூழ்நிலையிலும் இந்திய பாதுகாப்பு படை அல்லது இந்தியா ஜம்மு காஷ்மீருடைய காவல்துறை எப்படி இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணாமல் இருந்துச்சு, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அல்லது பாதுகாப்பு ஃபெயிலியர் என்றெல்லாம் எதிர்கட்சி குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூட இது சம்பந்தமாக பல்வேறு தகவல்களை தெரிவித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் திரௌபதி முர்மு அவர்கள் பார்த்திங்கன்னா அஸ்ஸாமுக்கு போகிறதா ஒரு பயணத்தை தொடங்கியிருந்தாங்க. பயணத்தை ரத்து பண்ணிட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் பயணத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்திருக்காங்க. அமெரிக்காவுக்கு ஒரு சுற்றுலாவுக்கு சென்றிருந்த எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் தன் பயணத்தை சுருக்கி கொண்டு உடனடியாக நான் இந்தியாவுக்கு வர்றேன். அப்புறம் இந்தியாவுடைய 28 பேர், அதில் மிலிட்ரி ஆஃபீஸர் மட்டுமே இளைஞர்கள், பொதுமக்கள்னால் இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே சீரியஸாக உள்வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காவல்துறையை சேர்ந்தவர் அப்படிங்கிற முறையில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த யூனிஃபார்ம், இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே இந்த பகுதிக்கு அருகில் கொண்டு வேறு பேக்கேஜில் வச்சுட்டு ஒரு வேன்லையாவது அல்லது ஒரு வீட்டிலையாவது ஒரு மறைவிடத்தில் ஏற்கனவே கொண்டு அவர் பதுக்கி வைத்துக்கிட்டு அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ஆயுதத்தை எடுத்து தான் உள்ள நுழையுமே ஒழிய இதே யூனிஃபார்மை போட்டு பல கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்தெல்லாம் நுழைய முடியாது. ஏன்னா வர முடியாது. ஏன்னா மிலிட்ரி யூனிஃபார்மில் யார் புதுசாக அந்த பக்கம் போகிறது அல்லது ஒரு செக் போஸ்ட் தாண்டும் போது எந்த ரெஜிஸ்டம் சேர்ந்தவங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால் அவங்க மாட்டிக்குவாங்க. ஆக இந்த தீவிரவாதிகள் இந்த டூரிஸ்ட்லாம் வர்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான வேனில் யூனிஃபார்மு ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு ஏற்கனவே அங்கே வச்சுக்கிட்டு இந்த யூனிஃபார்மை மிக அருகில் யூனிஃபார்மை போட்டுட்டு ஆயுதங்களை எடுத்து இம்மிடியேட்டாக உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அதனால தான் அவங்களால அந்த இடத்த ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிருக்கிறத ஒழிய இவர்கள் நீண்ட தூரம் பாரத்தை கிராஸ் பண்ணி 8 கிலோமீட்டர் நடந்தே உள்ள நுழைஞ்சிருந்தால் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவேட் பண்ணியிருக்க முடியாது. பாருங்கள், 3 அட்டாக் பண்ணுறாங்க. முதல்ல ஒரு 10 நிமிஷம், அவர் 10லேருந்து 15 நிமிஷம், 15லேருந்து 30 நிமிடம் சொல்லிட்டு 30 மினிட்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. 30 மினிட்ஸில் 3 அட்டாக் பண்ணியிருக்காங்க. தங்களை சுற்றி யாருமே ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு வேரியஸ் டைரக்ஷன் சுட்டிருக்காங்க. இல்லைங்க, எந்த பக்கம் போலீஸ் போகலாம் அப்படிங்கும்போது எந்த பக்கம் போலீஸாக அல்லது இராணுவ படை வராதுங்கிறதையும் அவங்க எஸ்கேப்பையும் தெரிஞ்சுட்டு அதன் வழியாக எஸ்கேப். ஸோ அடுத்த ஒரு 200 மீட்டர் ஒரு 1000 மீட்டருக்கு அந்த பக்கம் அல்லது 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போனானுவே அவங்க ட்ரெஸ்லாம் மாட்டிட்டு சாதாரண மக்களை போல் ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டால் நமக்கு யார் தீவிரவாதி என்பதை கண்டுபிடிப்பது அது இன்டெலிஜென்ஸில் மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அன்றைக்கி வந்தவங்க யார் அப்படின்ட்டு. ஸோ இன்டெலிஜென்ஸ் கடுமையாக தீவிரமாக முடுக்கிவிடப்பட வேண்டும். அப்போ தான் இந்த
எல்லையில் வந்து இந்த அளவுக்கு யார் வந்து ஊடுருவினார்கள் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி எராடிகேட் பண்ண வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது. நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. காதலுக்கு அது இதுன்னு பேர் வைக்கிறது தப்பு. காதல் காதல் மட்டும்தான். என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறியா இல்ல என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறியா? ஷார்ட் ஃபிளிக்ஸ் ஆப்பை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க.